ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்கீஸ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சி கரூர் போகிற ரோட்டில் மெயின்லேயே இருக்குது. சூப்பராக நம்ம நிறையா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாமும் இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துமே கிட்டக்கையே இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம அந்த இடத்த அக்சஸ் பண்ணலாம். இங்கே அடல்ட்க்கு 200 ருபீஸும் சில்ட்ரனுக்கு 150 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே அந்த ஃபீடிங் எல்லாமே சேர்த்தே தான் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட பேக்ஸ் அப்போல்லாம் ஃபுட்லாம் ஏதாவது வச்சுருந்தோன்னா எல்லாமே நம்ம வெளியிலே தான் வச்சுட்டு போயிடணும். எதையும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒன்லி ஃபோன் அந்த மாதிரி நம்மளோட ஏதாவது வேல்யூபிள்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் வச்சுக்க முடியும். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வெளியிலே வச்சுருவாங்க. நம்ம டிக்கெட் வாங்கி உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு சின்ன கீரை கட்டு கொடுக்குறாங்க ஆஸ்டிச்சுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். 2-3 ஆஸ்டிச் இருக்குது. நிறையா புறா வகைகள் இருக்குது. கோழி வகைகள் நிறையா இருக்குது. எல்லாமே நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஆக்டிவாக நல்லா இருக்குது மற்ற இடத்த விட. அதுக்கப்புறம் இங்கே அக்வாரியம் இருக்குது. அப்புறம் ஹேச்சஸ் பிளேஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு தடவை திருச்சி வரும்போது போய் பார்த்துட்டு வாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் கேஃபே, ஃபுட் கோர்ட், அப்புறம் ஃபன் வேர்ல்டு மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக. இங்கே எனக்கு பிடிச்ச மெயின் இடம் நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுற இடம் தான். ஸோ அது ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப என்ஜாயபிளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒரு தடவை போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அந்த ஃபீலிங்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாய்.